குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங்லேருந்து vlog எடுக்கிறேன். ஸோ காலையில் வந்துட்டு நம்ம கிச்சன் வந்துட்டு மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸோ நைட்டே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ தட் நம்ம காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் கிச்சனுக்கு வரும்போது. எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். முடியாத பட்சத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் பாத்திரம்லாம் போட்டு வச்சுடுவேன். காலையில் எந்திரிச்சு வந்து கழுவுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி எனக்கு பிடிக்காதனால மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே க்ளீன் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த ஹோல்டர் இருக்குது இல்லையா, இது நான் வந்துட்டு மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து எங்கே வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து இந்த சோப்பெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேண்டியாக இருக்குமே சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த ஸ்டிக்கர் எவ்வளோ நாள் வந்துட்டு தாக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 10 டேஸ் கழித்து நம்ம வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் வீடியோ மாதிரி உங்களுக்கு போடுறேன். ஸோ கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. காலையில் முதல் வேலையை நான் எப்போவுமே வந்து எந்திரிச்ச உடனே காஃபி போட்டுருவேன். அது என்னவோ தெரியாதுங்க. காலையில் அந்த காஃபி குடித்ததுக்கப்புறமா வர எனர்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, 11 மணி வரைக்கும் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அந்த காஃபி குடித்தா தான் எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வேலை வந்து சுறுசுறுப்பாக பண்ண தோணும். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ காஃபி எடுக்கலைன்னா அன்றைக்கி நாளே வந்து போகாத மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ காலையில் காஃபி போடும்போதே வந்துட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்குங்க. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்ட் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, கை வலி கால் வலின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். வீட்டில் சும்மா தானே இருந்த, என்ன கை வலி கால் வலின்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த நேரத்தில் காண்டாகுங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறோமா, அவங்களுக்கு வந்த உடனே ஒரு வேலையும் இல்லாத மாதிரி தானே இருக்குது. இவ என்ன வேலை வேலை அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு தெரியும். பட் நம்ம படுற கஷ்டம் நமக்கு தானே தெரியும். மல்டி டாஸ்க் நம்மளால் மட்டும்தாங்க பண்ண முடியும். பால் காய்ச்சின நேரத்தில் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் ஈவினிங் வந்து ரோட்டு கடை சுண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி ஊற வச்சாச்சு. காஞ்ச பாத்திரம்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சாச்சு. ஸோ கடகடன்னு எல்லா வேலையும் அந்த இருக்கிற டயத்துக்குள்ளே வந்து நம்மளால் மட்டும்தான் முடிக்க முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, வில் பவர் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணிடும். பட் ஜென்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அது சால்வ் பண்ணுறதுக்குள்ளே டென்ஷனாகவே இருப்பாங்க. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காஃபி டைம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நாங்கள் 2 பேருமே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்து ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறது, எப்படி நம்ம இன்கம்மை டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்போம். குளிச்சுட்டு வர நேரத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து காலையில் வந்துட்டு பழைய கஞ்சி வந்து செஞ்சிட்ருக்கேங்க. ஆக்சுவலி வந்து நைட்டே சொல்லிட்டாரு எனக்கு காலையில் கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீதமான ரைஸில் வந்துட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தயிர் ஊற்றி கொடுத்துருவேன். ஆக்சுவலி கஞ்சியில் நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து தயிர் ஊற்றி கலஞ்சி கொடுப்பேன். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்கிட்ட பச்சை மிளகாய் கொத்தமல்லி இல்லாததுனால வெறும் தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். கடிச்சிக்க சின்ன வெங்காயம் எப்பவும் போல் நார்த்தங்காய் ஊறுகாய் அண்ட் வந்துட்டு புளி ஊற்றின முள்ளங்கி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புளி ஊற்றின முள்ளங்கி குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை கொடுத்துட்டு அவரை அமுச்சிட்டு ப்ரூஸியை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவியாச்சுங்க. ஸோ இது வந்து ரொட்டீனாக நான் பண்ணுறது. எப்போவுமே அவனுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை கால்லாம் அலம்பி வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ சமத்தாக வந்து படுத்துப்பான் மடியில் கை கால்லாம் துடைக்கிற வரைக்கும். பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறது சும்மா கிடையாதுங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஆசைக்காக நம்ம வந்து பெட்ஸை வளர்க்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க மாறி நினச்சி நம்ம வந்து பெட்ஸ் வளர்க்கணுங்க. நான் எப்போவுமே வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்தோடனே அவனுக்கு மூஞ்சி கை கால்லாம் கழுவிடுவேன். அதை தொடச்சி விடுற வரைக்கும் எவ்வளோ அழகாக சமத்தாக உட்காந்துருக்கான் பாருங்கள். ஆக்சுவலி ப்ரூசிக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. இப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணால் நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ஓடிடுவான். தம்பி காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு அவரை வந்துட்டு சைட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸாக வந்து சாப்பிட போகிறாங்க. இந்த சாப்பிட்ற கொஞ்ச நேரம் தான் நமக்கான கிடைச்ச ஒரு ரெஸ்டிங் டைம்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரமாவது நான் நாப் எடுத்தால் தான் எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்க தோணும். எத்தனை பேர் சொல்லுங்கள் மத்தியானம் தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்பல்சரி நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மத்தியானம் கொஞ்ச நேரமாவது நான் தூங்குவேன். அப்போ தான் நான் வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ சாப்பிட்டு முடித்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நாப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்துடுவேன். இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஸோ நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் இழுத்து விட்டுருவாங்கங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃபேமிலியாக இருக்கட்டும். நான் சிவனேன்னு தானடா போயிட்டு இருந்தேன், என்னை ஏன்டா வச்சு செய்கிறீங்க, அந்த மாதிரி கதை தான்.
இதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்லவா? ஸோ உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கலன்னா திரும்பி கூட பார்க்காதீங்க. அவங்களுக்கு வந்து உங்கள பிடிக்கலன்னா அந்த பக்கமே போயிறாதீங்க. இதுவே வந்துட்டு பெஸ்ட்டு சொல்யூஷனா இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற கஷ்டங்கள் யார்கிட்டயுமே வந்துட்டு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்கள் வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிங்கன்னா, யார் மூலியமாவது நீங்கள் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு போய் சேரும். எந்த விஷயமும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே வந்து ஷேர் பண்ணிக்கணுங்க. ஹஸ்பண்ட்குள்ளேயும், ஒய்ஃப்குள்ளேயும் இல்லைனா பசங்கக்கிட்ட இந்த 4 மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு பேசி முடிச்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். வெளியே யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் உங்களை ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் ஓகே. பட் உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறது தான் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைப்பாங்க. ஸோ அதை வந்து இன்னுமே அவங்க சந்தோஷமாக ரசித்து பார்ப்பாங்க. இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி நம்ம லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. இன்றைக்கி உள்ள கஷ்டம் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணுங்க. இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படவே கூடாது. உண்மையிலே நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியாது தான். இருந்தாலும் அந்த கவலையை வந்து நம்ம வந்து யாருக்கிட்டேயுமே காட்டிக்கக்கூடாது. எப்போவுமே நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், நான் எப்போவுமே வந்துட்டு பலமாக இருக்கேன், அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா தானாக இந்த கஷ்டங்கள்லாம் விலகி போகும். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரொட்டீன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெளியே எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. ஸோ சாதம் வந்து மத்தியானத்துக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் எடுத்து நான் வந்துட்டு செடிக்கு ஊற்றிடுவேங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் போகும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா காலையில் நான் வந்துட்டு என்னோடய கதவை லாக் பண்ணது ஈவினிங் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன வேலை வந்து செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்பேங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் போகும். அதுக்கப்புறமா என்னோடய வேலை வெளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்த உடனே என்னோடய சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் எடுத்துப்பேங்க. இது வந்து எனக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துட்டு வாங்கிலாம் சாப்பிடாதீங்க. என்னோடய டாக்டர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணதை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். வெளியே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நான் 9:30க்குள்ளே முடிச்சிருவேங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது இந்த வேலையே போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து எந்திரிச்ச உடனே வந்துட்டு என் கூடவே எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்கன்னா நான் உடனே வந்து பெட்டெல்லாம் நீட் பண்ணி வச்சுருவேன். பட் நான் எந்திரிக்கும் போது யாராவது ஒருத்தவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் முடிப்பேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம அந்த பெட்டெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ரிஸ்க்கே இல்லாமல் முடிச்சுருவோம். ஆனால் அந்த துணி துவைச்சி மடித்து வைக்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குமே வந்து சில சமயத்தில் கோவமா இருக்கும், ச்சே மடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணதுலேருந்து எனக்கு துணி மடிக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியவே இல்லைங்க. அவ்வளோ சீக்கிரமாக நான் துணி மடிச்சிடுவேன். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான விஷயந்தான். துவைச்ச துணி எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறதுக்கு முன்னாடி பனியன் தனியாக, பேண்ட் தனியாக, ஷர்ட் தனியாக, இன்னர்ஸ் தனியாக, நைட்டி தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக டீக்ளட்டர் பண்ணி மடித்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயிக்காக மடிப்பீங்க. ஸோ ஒரு பனியன்னா பனியனை மடித்து முடிச்சிடுவீங்க, பேண்ட்டுன்னா பேண்ட்டு மடித்து முடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு வந்து மலை மாதிரி இருக்கும். நம்ம துணியை பார்க்கும்போது மலை மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒன்று ஒன்றா உருவி உருவி மடிக்கும் போது என்னடா இவ்வளோ துணியாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து துணி மடிச்சிருவீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீன் ஒர்க், ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்லாம் உங்களுக்கு போடுறது பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.